ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படுக்கைக்கு கூப்பிட்டா அதை கொடுத்து நான் ஓகே சொல்லுவேன் ஆனால் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு சீரியல் நடிகை பாப்பரி கோஷ். ஸோ திரையுலகில் வாய்ப்புகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து இன்று வரை தொடர்ந்து அந்த மாதிரியான கதைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வந்து படங்களில் நடிக்கக்கூடிய நடிகைகள் மட்டும் இல்லாமல் சின்ன திரை நடிகைகளும் சீரியல் நடிகைகளுக்கும் இது வந்து விதிவிலக்கா இல்லை. ஸோ இங்கேயும் நடந்து தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய சில நடிகைகளும் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நடிகை பாப்பரி கோஷ் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் பெங்காலியும் வந்து சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ ராதா ரவி சொன்ன மாதிரி இங்கே நடிகைகளே இல்லையா, எதுக்கையா அங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க, அவங்களுக்கு லிப்ஸிங்கும் ஒழுங்காக வராது, நடிக்கவும் தெரியாது, வெள்ளையாக அழகாக இருந்தால் மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பற்றி நமக்கு தனியாக ஒரு வீடியோவில் பார்த்தே ஆகணும். ஏன்னா ராதா ரவி அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு வடநாட்டு நடிகைகளை பற்றி. ஸோ இந்த பாப்பரி கோஷ் இந்த நடிகை கிட்ட வெள்ளித்திரையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் பற்றின கேட்ட கேள்விக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவரிடம் வந்து நம்ம எதுவும் மறுத்து பேசவே கூடாது அப்படின்ற கேட்டு எல்லாரும் வந்து ஒரு ஷாக்கான ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து பட வாய்ப்புக்காக யாராவது படுக்கைக்கு அழைத்தால் உடனே வந்து நான் ஓகே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வேன் தெரியுமா, ஸோ என்ன படுக்க கூப்பிட்டு அவனுடைய வீட்டுக்கே முதல்ல போய் அவருடைய பொண்டாட்டி, குழந்தைங்க, பெற்றவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னிலையும் வந்து எனக்கு பட வாய்ப்பு தர்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ண சொன்னீங்க, எனக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக என்னை படுக்க கூப்பிட்டீங்க இல்லையா, ஸோ அதுக்கும் நான் வந்து ஓகே சொல்லிடுறேன். எந்த இடத்துல எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயத்த ஓப்பனாக அவங்க குடும்ப முன்னிலையில் வந்து ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன அந்த விஷயம் வந்து புதுசாக இருந்தாலும் இது புதுசாக இருக்குனே அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.